இந்திய விடுதலை போராட்டக் களத்தில் பகத்சிங் என்ற பெயரை தவிர்த்து கிளம்பும் புரட்சி முழுமை பெறுவதில்லை. 23 வயதிலேயே தூக்கு கயிற்றை முத்தமிட்ட இந்த மாவீரனை பற்றி நம் பாடப்புத்தகங்கள் சொல்லாத 5 வியப்பூட்டும் உண்மைகள் இதோ. முதல் விஷயம், அவர் ஒரு தீவிரமான புத்தகக் காதலர். துப்பாக்கிகளை விட புத்தகங்களையே அவர் ஆயுதமாக நம்பினார். லாகூர் துவாரகாதாஸ் நூலகத்தில் இருந்த உலகப் புரட்சியாளர்களின் சுயசரிதைகளையும் தத்துவ புத்தகங்களையும் அவர் முழுமையாக வாசித்து முடித்திருந்தார். அவர் கைது செய்யப்படும் போது கூட அவரது கைகளில் லெனின் எழுதிய புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தின் இரண்டாவது விஷயம், திருமணத்தை தவிர்க்க அவர் வீட்டை விட்டு ஓடினார். கல்லூரி படிக்கும் காலத்தில் அவரது பெற்றோர் அவருக்கு திருமணம் செய்ய முயன்றனர். ஆனால் எனது வாழ்க்கை ஏற்கனவே நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணிக்கப்பட்டுவிட்டது. அதனால் மரணம் மட்டுமே எனது மணமகள் என்று ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு கான்பூருக்கு தப்பி ஓடினார் பகத்சிங். மூன்றாவது விஷயம், அவர் ஒரு சிறந்த நடிகர் மற்றும் எழுத்தாளர். கல்லூரி நாட்களில் பல நாடகங்களில் அவர் நடித்திருக்கிறார். குறிப்பாக ராணா பிரதாப் மற்றும் பாரத மாதா போன்ற நாடகங்களில் அவரது நடிப்பு பலரையும் உருக வைத்தது. அது மட்டுமல்லாமல் பல உருது மற்றும் பஞ்சாபி இதழ்களில் தனது அடையாளத்தை மறைத்துக்கொண்டு போலி பெயர்களில் மிகச்சிறந்த கட்டுரைகளையும் அவர் எழுதியுள்ளார். நான்காவது விஷயம், சிறையில் அவர் நடத்திய 100 நாட்களைத் தாண்டிய உண்ணாவிரத போராட்டம். சிறையில் இருந்த இந்திய கைதிகளுக்கு மோசமான உணவும் அசுத்தமான உடைகளும் வழங்கப்பட்டன. ஆனால் ஆங்கிலேய கைதிகள் கண்ணியமாக நடத்தப்பட்டனர். இந்த பாகுபாட்டை எதிர்த்து பகத்சிங் மற்றும் அவரது தோழர்கள் சிறையிலேயே உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். ஆங்கிலேய அரசு பல்வேறு வழிகளில் கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு உணவளிக்க முயன்ற போதும் 116 நாட்கள் அவர்கள் உண்ணாவிரதத்தை உறுதியோடு தொடர்ந்தனர். ஐந்தாவது விஷயம், அவரது மரணத்தின் போது இருந்த புன்னகை. லாகூர் சதி வழக்கில் பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுக்தேவ் ஆகிய மூவருக்கும் மார்ச் 24 காலை நேரத்தில்தான் தூக்குத் தண்டனை நிறைவேற்றப்படுவதாக இருந்தது. ஆனால் மக்கள் புரட்சி வெடிக்கும் என்ற பயத்தில் ஆங்கிலேய அரசு யாருக்கும் தெரியாமல் முந்தைய நாள் மாலையிலேயே, அதாவது மார்ச் 23 மாலை 7:30 மணிக்கே அவர்களை தூக்கிலிட்டது. தூக்கு மேடைக்குச் சென்ற போது கூட அந்த 3 இளைஞர்களும் இனிலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கத்தோடு புன்னகைத்தபடியே தூக்கு கயிற்றைத் தழுவிக் கொண்டனர். வீரமும் அறிவும் தியாகமும் நிறைந்த பகத்சிங்கின் இந்த வாழ்க்கை என்றும் நம் நெஞ்சில் தேசப்பற்றை விதைத்துக் கொண்டே இருக்கும்.